அரசை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை காந்திபுரத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், தமிழகத்தின் நீர் ஆதாரங்கள் பறிபோவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் திறக்க மறுப்பதாகவும் சாடினார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் என்கிற பெயரில் சட்டவிரோதமாக கேரள அரசாங்கம் அணை கட்டியிருக்கிறது. இந்த சிறுவாணி, நொய்யல், அமராவதி, சிலந்தி உட்பட அனைத்து காவிரியினுடைய உபரி ஆறுகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்த அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு அணை கட்ட முடியாது. கீழ்ப்பாசன விவசாயிகள் கருத்தறியாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீராதாரம் பறிபோகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார். ஒட்டுமொத்தமாக விளைநிலங்களை அழித்துவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை திமுக அரசு கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து நடைபோடுகிறதோ என்று அஞ்சே தோன்றுகிறது. சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் சிறுவாணியில் கட்டப்பட்டிருக்கிற அணையை உடத்தெறிய சட்டவிரோத அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த முற்றுகையிடுவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளும் அந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்க இருக்கிறார்கள்.